அட இந்த பக்கோடா சாப்பிட்டுப்பாங்களே, சாம்பார் சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருந்ததுப்பா. இப்போ ஒரு பவுலில் பாருங்கள், மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மட்டன் பொடி, சாம்பார் பொடி, கொஞ்சமாக உப்பு எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் பாருங்கள், நான் பலா சொலை எடுத்துருக்கேன் பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த மசாலா சேர்த்து நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு, அது கூடவே 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, அது கூட 1 ஸ்பூன் மைதா எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்க. ஒரு பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிட்டு மறுபடியும் லைட்டாக பிசைஞ்சு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பக்கோடா எடுத்திங்கன்னா சூப்பரான பலாசொலை பக்கோடா ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. இதை சாம்பார் சாதம், காரக்குழம்பு, தயிர் சாதம் அவ்வளோ அருமையாக இருந்தது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே.